அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போறது கேபிஒய் பாலா குறித்து தான். கேபிஒய் பாலா கலக்க போவது யாரு? பாலா பல பேருக்கு பல வகையில உதவி செய்யறாரு. காரைக்கால் நெடுங்காடு பகுதியை சேர்ந்தவர். சென்னைக்கு போய் விஜய் டிவியில பல நிகழ்ச்சி பண்ணாரு. ஈவெண்ட், கடை திறப்பு விழான்னு பல வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிச்சு அந்த காசை ஏழை எளிய மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. பல பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, பல பேருக்கு கல்விக்கு பணம் கொடுத்துருக்காரு. ஏகப்பட்ட உதவிகள் செய்கிறாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறதா, ஒரு கிளினிக் கட்டுறாரு. எனக்கு உதவி செய்யறது போதை மாதிரி, இன்னும் நிறைய பேருக்கு உதவணும்னு சொல்றாரு. அவர் சொந்த காசுல வாங்கி கொடுக்கறாரு. அதை வீடியோவா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாரு. சமீபத்தில் அவர் ஒரு படம் நடிச்சாரு, காந்தி கண்ணாடின்னு. அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனே ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி இருந்தது. பல பேர் வாழ்த்துனாங்க. நடிகர் விஜய் சேதுபதி, சீமான் அவர்கள்னு பல பேர் வாழ்த்துனாங்க. கிட்டத்தட்ட 8வது வள்ளல் கேபிஒய் பாலான்னு சொன்னாங்க. மதுரை முத்து அவரை கர்ணன்னு சொன்னாரு. விஜய் சேதுபதி பேசும்போது இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் பாலான்னு சொன்னாரு. இதுவரைக்கும் சின்ன திரை, இந்த சினிமா வெள்ளித்திரை அப்பப்போ சுரண்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே சர்வதேச பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிற யூடியூபர் உமாபதி புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. கேபிஒய் பாலா ஒரு சர்வதேச கைகூலி. இவரால் நாட்டுக்கே ஆபத்து. நேபாளில் நடந்த மாதிரி இங்கே நடக்கும். அந்நிய சக்திகளின் கைகூலின்னு சொல்கிறாரு. இவர் முதல்ல ஒரு கைகூலி இந்த உமாபதி. தமிழ்நாட்டில் யாருக்கும் இந்த உமாபதியை யாருக்கு தெரியும்? முக்கால்வாசி பேருக்கு உமாபதி யாருன்னே தெரியாது. பாலாவை பற்றி பேசி அதை ஒரு யூடியூப்ல போட்டு காசு பார்க்குற கும்பலில் ஒருத்தர் தான் உமாபதி. 2000 ரூபாய் பேச்சாளர்னு சொல்லணும். பாலா மருத்துவமனை கட்டுறாரு. ஏது காசு எப்படி கட்ட முடியும்னு பொங்குறாங்க. இந்த நாட்டின் மீது உமாபதிக்கு அவ்வளவு அக்கறையா? மருத்துவமனைன்னு பிணவரையில் ஒருத்தர் பணத்தை மறைச்சி வச்சிருந்தாரே, அதை பற்றி பேச உமாபதிக்கு தைரியம் இருக்கா? சாமானிய மக்கள் பெட்ரோல் போட்டாலும் வரி, பருப்பு வாங்கினாலும் வரி, ஊறுகாய் வாங்கினாலும் வரி. அப்படி உழைக்கும் மக்கள் கட்டுற வரி பணத்தை கோடி கோடியா கொள்ளையடிக்கிற ஊழல் அரசியல்வாதிகள் பற்றி பேச தைரியம் இருக்கா உமாபதிக்கு? பேசினா வெளுன்னு வெளுத்து விட்டுருவாங்க. உமாபதிய பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிற ஒரு யூடியூபர், உண்மையை குழி தோண்டி புதைக்கிற உமாபதி கேபிஒய் பாலா குறித்து பேச என்ன தகுதி இருக்கு உமாபதிக்கு? பத்திரிகையாளர்னா ஊழல் அரசியல்வாதிகள் பற்றி பேசு. பாலா விஷயத்தில் என்ன புலனாய்வு பண்ணாரு உமாபதி? பாலாவை கூப்பிட்டு கேட்டீங்களா? செய்யாரு பாலுன்னு ஒரு பத்திரிகையாளர் ஃபோன் போட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு. அது மாதிரி பாலா என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அப்புறம் பேசியிருக்கணும் உமாபதி. நீங்க யாரு தீர்ப்பு எழுத? நேபாளத்தோட பாலாவை ஒப்பிட்டு பேசுறீங்களே, நீங்க என்ன சர்வதேச அரசியல் படிச்சிருக்கீங்கன்னு புரியலையே. நேபாளில் ஒரே மொழி, ஒரு 3 கோடி மக்கள். இந்தியா அப்படியா? தமிழ்நாடு சொல்றத கர்நாடகாரன் கேட்க மாட்டான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்கு, அதுக்குள்ள பல ஜாதி இருக்கு, பல மதம் இருக்கு, பல அரசியல் கட்சி இருக்கு, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தலைவன் இருக்கான். எல்லோரையும் ஒருத்தரால ஒருங்கிணைக்க முடியுமா? நேபாளில் நடந்த கலவரத்துக்கு அந்நிய சக்திகள் தான் காரணம்னு சொல்றியே. சமூக ஊடகங்களுக்கு தடை விதிச்சது யாரு? அந்நிய சக்திகளா? அந்த நாட்டு அரசியல்வாதிகளா? சமூக ஊடகங்களுக்கான தடையை நீக்க கோரி போராட வந்த இளைஞர்களை, பள்ளி செல்லும் குழந்தைகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது அந்த நேபாள அரசு. அதனால தான் கோவப்பட்டு தீய வச்சு கொளுத்தனான். நீ சொல்ற மாதிரி சுதன் குரங்கோ அந்நிய சக்தியோ காரணம் கிடையாது. ஊழல் அரசியல்வாதிகள் தான். போராட்டக்காரர்கள்ட்ட அந்த நாட்டு அரசியல்வாதிகள் ஏன் பேச்சுவார்த்தையை நடத்தல? சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த உமாபதி எப்பவுமே புதுசா இவரு ஒரு கதையை கற்பனையா உருட்டுவாரு. நிமிஷா பிரியா தலையை வெட்டுறதுல ரொம்ப குறியா இருந்தாரு. பல வீடியோ போட்டு என்ன நடந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும். இந்தியாவில்
தமிழ்நாடு அரசு சார்பாக எத்தனையோ இந்திய அரசு சார்பாகவும் பல புலனாய்வு அமைப்புகள் இருக்கு. என்ஐஏ இருக்கு, இடி இருக்கு, ரா இருக்கு, சிபிஐ இருக்கு, தமிழ்நாடு போலீஸ் இருக்கு, சிபிசிஐடி இருக்கு. இவங்களுக்கெல்லாம் தெரியாது. உமாபதி தெரிஞ்சுக்கிட்டாரா? புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரா? உமாபதி பேசின எந்த வீடியோவும் 1,60,000 தாண்டி போகாது. இந்த கேபிஒய் பாலா குறித்து பேசின வீடியோ 15 லட்சம் தாண்டி போயிருக்கு. அது எப்படி? ஏன்னா பாலாவுக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர். கேபிஒய் பாலாவே சொல்லியிருக்காரு, என்னை பற்றி பேசி அதை யூடியூப்ல போட்டு அவங்க தான் காசு பார்க்குறாங்கன்னு. உமாபதியும் அந்த நெறியாளரும் யாருக்காவது எந்த உதவியாவது செஞ்சுருக்காங்களா? எதுவும் கிடையாது. செய்கிறவனா அந்நிய கைக்கூலின்னு கேவலப்படுத்தி பேசி அதை காசாக்குறாங்க. என்ன ஜென்மமோ இவங்கெல்லாம். பத்திரிகையாளர்னு லேபிள் வேற. நிறைய பத்திரிகையாளர்கள் பாலாவை ஆதரித்து பேசுறாங்க. ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்றாங்க. நியாயமா நடுநிலையோட பேசாம உமாபதி தீர்ப்பு எழுதுறாரு, பாலா அந்நிய கைக்கூலின்னு. அதைத்தான் தவறுன்னு சொல்றோம். ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் தவறுன்னு அதை வச்சுட்டு பேசக்கூடாது. அந்த ஆம்புலன்ஸை யூஸ் பண்றவங்க கிட்ட போய் கேட்டீங்களா? அந்த 2 வீலர் யூஸ் பண்றவங்க கிட்ட போய் கேட்டீங்களா? அந்த அவங்கள்ட்ட கேட்டீங்களா? ஏன் நீங்க பாலா கிட்டே கேட்கலையே என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த நம்பர் தப்பா வந்திருக்குன்னு? இவங்களா கற்பனையா அவதூறுகளை அள்ளி விடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். கேபிஒய் பாலா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம திரும்பவும் சொல்லிக்கிறோம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.